கோலாலம்பூரில் மார்ச் 28ஆம் தேதியிலிருந்து தனியார் பல்கலைக்கழக விரிவுரையாளரான 52 வயது மாது ஒருவர் காணாமல் போயிருக்கின்றார். சம்பவத்தன்று காலை 8:30 மணிக்கு கணவரால் வேலையிடத்தில் இறக்கி விடப்பட்ட அஸ்லினா அப்துல்லா இதுவரை வீடு திரும்பவில்லை. தாயை தேடுவதிலேயே தங்களின் நோன்பு பெருநாள் முடிந்துவிட்டதாக அஸ்லினாவின் 30 வயது மகன் சோகத்துடன் கூறினார். வழக்கம் போல் அன்றைய தினம் மாலை 4 மணிக்கு செந்தூல் LRT நிலையத்தில் கணவருக்காக அஸ்லினா காத்திருந்திருக்க வேண்டும். ஆனால் நெடு நேரமாகியும் அவர் வரவில்லை. கைபேசிக்கு அழைத்தாலும் பதில் இல்லை. வாட்ஸ்அப்பும் போய் சேரவில்லை. இதனால் கணவரும் இளைய மகளும் கலவரமடைந்தனர். LRT முழுவதும் தேடிவிட்டு பின்னர் அவர் வேலை செய்யும் பல்கலைக்கழகத்திலும் அதன் நிர்வாகத்தின் அனுமதியுடன் ஒவ்வொரு மாடியாக குடும்பமே தேடியுள்ளது. எதுவுமே பலனளிக்காமல் போகவே கடைசியாக செந்தூல் போலீஸ் நிலையத்தில் அவர்கள் புகார் செய்தனர். இரத்தத்தில் தைராய்டு நோயால் பாதிக்கப்பட்டவரான தனது தாய் சில சமயங்களில் மனச்சோர்வுடனும் முக இறுக்கத்துடனும் இருப்பார் என்பதால் அவரை பற்றி குடும்பத்தினர் மிகவும் கவலைப்படுவதாக மகன் சொன்னார். அவர் வழக்கமாக சிகிச்சை பெறும் மருத்துவமனைகளிலும் தேடிவிட்டோம், ஆனால் எங்கும் காணவில்லை. எனவே தனது தாயை கண்டுபிடிக்க உதவுமாறு அவர் பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். காணாமல் போன அன்று அஸ்லினா கருப்பு நிறை உடையில் கருப்பு தூடோங் அணிந்திருந்ததாகவும் அடையாளம் கூறப்பட்டது. எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெய்னாயூர் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெய்னாயூர் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெய்னாயூருடன் தொடங்குங்கள்.